வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 8th தமிழ் இயல் 9க்கான ஒன்லைனர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 9 ஒரு வரி வினாவிடை குறிப்புகள். மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துகிலெழுந்து ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை டேஸ் என்பர். பாவை நோன்பு. திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூல் எது? திருப்பாவை. சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார்? மாணிக்கவாசகர். ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை தழுவி இயற்றப்பட்ட நூல் எது? கன்னிப்பாவை. கன்னிப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? இறையரசன். இறையரசன் செய்த வேலை தமிழ் பேராசிரியர். அழுக்காறு என்ற சொல்லின் பொருள் என்ன? பொறாமை. இறையரசனின் இயற்பெயர் என்ன? சேசுராசா. பொச்சாப்பு என்ற சொல்லின் பொருள் சோர்வு. நிறை என்றால் என்ன? மேன்மை. பொறை என்றால் என்ன? பொறுமை. மையல் என்றால் என்ன? விருப்பம். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது என்னும் நம்பிக்கை வரிகளை தந்தவர் யார்? மு. மேத்தா. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? மு. மேத்தா. நீ விழித்தலும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட என்ற வரிகளை இயற்றியவர் யார்? மு. மேத்தா. உள்ளத்தில் தேங்கவிடக் கூடாதென்று மு. மேத்தா குறிப்பிடுவது எதை? கவலைகள். சோர்ந்து நடந்தால் பூமி உன் டேஸ், நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும் என்பார் மு. மேத்தா. சோர்ந்து நடந்தால் பூமி உன் நோய்படுக்கையாகும். வானம்பாடி இயக்க கவிஞர்களில் சிலர். மு. மேத்தா, சிற்பி பாலசுப்ரமணியம், புவியரசு. மு. மேத்தா வானம்பாடி இயக்க கவிஞர்களில் ஒருவர். மு. மேத்தாவின் படைப்புகள் எவை? ஊர்வலம், கண்ணீர் பூக்கள், சோழ நிலா, அவர்கள் வருகிறார்கள், மகுட நிலா, நடந்த நாடகங்கள். மு. மேத்தாவின் அடையாளமாக கருதப்படுவது எது? கவிஞர், எழுத்தாளர், கல்லூரி பேராசிரியர், திரைப்பட பாடலாசிரியர். சாகித்ய அகாதமி விருது பெற்ற மு. மேத்தாவின் கவிதை நூல் யாது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. கவலைகள் டேஸ் அல்ல, கைக்குழந்தைகள் அல்ல. விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? அம்பேத்கர். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை மற்றும் அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் தலைவர் யார்? அம்பேத்கர். சட்டமேதை அம்பேத்கர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், பொருளியல் அறிஞர், பேச்சாளர், அரசியல் தத்துவ மேதை, பகுத்தறிவாளர். அம்பேத்கர் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு எத்தனையாவது குழந்தையாக பிறந்தார்? 14வது குழந்தையாக பிறந்தார். அம்பேத்கர் பிறந்த இடம் மகாராஷ்டிரம், ரத்னகிரி மாவட்டம், அம்பாவதி. அம்பேத்கர் பள்ளிக்கல்வியை தொடங்கிய இடம் சதாரா. பள்ளிக்கல்வி காலத்தில் பீமாராவ் ராம்ஜி மீது அன்பும் அக்கறையும் கொண்ட ஆசிரியர் யார்? மகாதேவ் அம்பேத்கர். அம்பேத்கர் குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்த ஆண்டு 1904. அம்பேத்கர் மும்பையில் எந்த உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார்? எல்பின்ஸ்டன். அம்பேத்கர் பள்ளிப்படிப்பை முடித்த ஆண்டு 1907. அம்பேத்கர் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு 1912. அம்பேத்கர் முதுகலை பட்டம் பெற்ற ஆண்டு 1915. யாருடைய உதவியுடன் அம்பேத்கர் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்த 1912 இளங்கலை பட்டம் பெற்றார்? பரோடா மன்னர் சாயாஜி ராவ். அம்பேத்கர் யாருடைய அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றினார்? பரோடா மன்னர் சாயாஜி ராவ். பரோடா மன்னர் சாயாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அம்பேத்கர் எங்கு சென்றார்? அமெரிக்கா. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் பயின்ற பாடப்பிரிவு எது? பொருளாதாரம், அரசியல், சமூகவியல், தத்துவம்.
1915 அம்பேத்கர் எந்த ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார்? பண்டைய கால இந்திய வணிகம். அச்சில் வந்த அம்பேத்கரின் முதல் நூல் யாது? இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். அம்பேத்கருக்கு இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? கொலம்பியா பல்கலைக்கழகம். 1920 பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எந்த நாட்டிற்கு சென்றார்? லண்டன். அம்பேத்கர் எந்த ஆண்டு முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்றார்? 1921. 1923 லண்டனில் அம்பேத்கருக்கு எந்த ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் அளிக்கப்பட்டது? ரூபாய் பற்றிய பிரச்சனை. சட்டப்படிப்பில் அம்பேத்கர் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு? 1923. 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக அம்பேத்கர் நிறுவிய அமைப்பு யாது? ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை. ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் வலியுறுத்திய மாநாடு? 2ஆம் வட்டமேசை மாநாடு. அம்பேத்கரின் முயற்சியால் விளைந்த இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார்? காந்தியடிகள். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் அம்பேத்கர். காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பூனா ஒப்பந்தம். பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான நாள்? 1931 செப்டம்பர் 24. பூனா ஒப்பந்தத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் டேஸ் வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது? தனித்தொகுதி. மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? 1935. அம்பேத்கர் தொடங்கிய கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. அம்பேத்கரின் சுதந்திர தொழிலாளர் கட்சி தேர்தலில் பங்கேற்ற அம்பேத்கரும் கட்சி வேட்பாளர்கள் எத்தனை பேரும் வென்றனர்? 15. 1927 அம்பேத்கர் தொடங்கிய இதழின் பெயர் ஒடுக்கப்பட்டோர் பாரதம். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் அம்பேத்கர் உருவாக்கிய அமைப்பு எது? சமாஜ் சமாத சங்கம். நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை அம்பேத்கர் நடத்தி வெற்றி பெற்ற ஆண்டு? 1930. முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு? 1930. ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக 1930 நவம்பரில் இங்கிலாந்தில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர் யார்? இரட்டமலை சீனிவாசன். அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் இடம்பெற்றவர்கள்? கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், TP கைதான். அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் அம்பேத்கர் உட்பட எத்தனை பேர் நியமிக்கப்பட்டனர்? 7. அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தனது அறிக்கையை ஒப்படைத்த ஆண்டு எது? 1948 பிப்ரவரி 21. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரலாற்று ஆசிரியர்களால் எவ்வாறு போற்றப்படுகிறது? மிகச்சிறந்த சமூக ஆவணம். அம்பேத்கர் எங்கு நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார்? இலங்கை. நாக்பூரில் அம்பேத்கர் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் இணைந்த நாள் எது? 1956 அக்டோபர் 14. அம்பேத்கர் எழுதிய புத்தகமான புத்தரும் அவரது தம்மமும் என்ற நூல் அவரது மறைவுக்கு பின்னர் எந்த ஆண்டு வெளியானது? 1957. அம்பேத்கர் மறைந்த நாள்? டிசம்பர் 6, 1956. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? 1990. எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு? 1988. பூனா ஒப்பந்தம் எதை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது? இரட்டை வாக்குரிமையே. பால்மணம் என்ற கதையை எழுதிய எழுத்தாளர் கோமகளின் இயற்பெயர்? ராஜலட்சுமி. தமிழ்நாடு அரசின் விருது பெற்ற கோமகளின் புதினம் எது? அன்னை பூமி. கோமகள் தமிழ் பல்கலைக்கழகத்தின் டேஸ் விருதினை பெற்றுள்ளார்? தமிழன்னை விருது. கோமகள் இயற்றிய நூல்கள்? உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல். மீதமிருக்கும் சொற்கள் எனும் நூலை தொகுத்தவர் யார்? வெண்ணிலா.
பால்மணம் கதை வெண்ணிலா தொகுத்த டேஸ் என்னும் நூலில் உள்ளது. மீதமிருக்கும் சொற்கள் ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணி எனப்படும். பிரிதுமொழிதல் அணி. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற தொடர் எதற்கு எடுத்துக்காட்டு? பிரிதுமொழிதல் அணி. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குறளில் பயின்று வரும் அணி பிரிதுமொழிதல் அணி. இரண்டு பொருள்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு என்ற குறப்பாவில் பயின்று வரும் அணி வேற்றுமை அணி. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவதே டேஸ் என்னும் அணியாகும். இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதலை டேஸ் என்றும் கூறுவர். ஸ்லேடை. பிரிதுமொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும். ஓமை. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவதே டேஸ் அணி வேற்றுமை அணி. ஒரே செய்யுளை இருபொருள் படும்படி பாடுவது டேஸ் அணி இரட்டுற மொழிதல். தாம் என்ற சொல் எதை குறிக்கும்? பன்மையை. தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் அச்சொல் டேஸ் பன்மை ஆகும். மரியாதை பன்மை ஆகும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடாக வீடியோஸ் ஏதாவது வேணும், இல்லை வேறு ஏதாவது சஜஷன் இருக்குனால கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.